இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா குஸ்கா. ரொம்ப சுவையான ஈஸியான வீட்டு அரிசியிலேயே குஸ்கா, ரொம்ப உதிரியாக குஸ்கா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடேறினோன்னு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் பாருங்கள், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம் கம்பி பதத்துக்கு வதங்கிடுச்சுங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கிற டைத்துலேயே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதை வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம். நான் புதினா 1 பிடிச்சிட்டு சேர்த்துறேங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுக்கு. இப்போ நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நல்லா சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கி நல்லா திரண்டு வரணுங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. நல்லா இப்போ இதை வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கணுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ இது கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இப்போ வதங்குறப்பே நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தயிரோடு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கிறப்ப தக்காளி நம்ம சாப்பிட்றப்பையும் அதுவும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுங்க. ஏன் நம்ம இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கிறப்ப போட்டோம்னா பச்சை மிளகாய் நம்ம அப்போ தான் உடையாமல் இருக்குங்க. நம்ம எண்ணெயிலே போட்டுட்டோம்னா பச்சை மிளகாய் நல்லா உடைஞ்சி கரைஞ்சி போயிடுதுங்க. நான் அந்த மாதிரி நானும் செஞ்சுருக்கேங்க. அதனால தாங்க இப்போ இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் டப்பாலே எடுத்து வச்சுருக்கேங்க. நான் கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. பிரியாணி பொடி 2 ஸ்பூனுங்க. நீங்கள் வரமிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ வரமிளகாத்தூள் இல்லைங்க. நான் அதனால் வரமிளகாத்தூள் போடல. அதனால தான் பிரியாணி பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிச்சு பாருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் எல்லோரும் போடுவாங்க. மஞ்சத்தூள் வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கங்க. நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலைங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தோம். அப்போ அந்த உப்பு நம்மளுக்கு பத்தாதுன்னு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுறலாங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே நார்மலாக மூடி இருக்கட்டும்ங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை பொன்னி அரிசி சேர்க்குறேங்க. நம்ம ஒவ்வொரு நேரமும் பிரியாணி அரிசி வாங்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்க. அதனால தான் வீட்டு அரிசியில் வச்சு எப்படி சேர்த்துன்னு போட்டிருக்கேங்க. இப்போ அரிசி போட்டாச்சுங்க. இப்போ மெல்லமாக கிண்டி விடுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி இலை மட்டும் தூவி விட்டுட்டு நம்ம மூடிடலாங்க. இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மேலால் கொத்தமல்லி இலைலாம் தூவிக்கலாங்க.
நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் வீட்டு கொத்தமல்லி வாங்கியிருக்கேங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், விசிலெல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ வந்துதான் போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்மளோட குஸ்கா எவ்வளோ அழகாக எவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ இது மேலெல்லாம் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ அதுக்கு மேலே லைட்டாக மெல்லையில் தூவிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாங்க. எப்படி குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு இதை பார்க்கும்போதே நான் எப்படா சாப்பிட்றதுன்னு இருக்குங்க. நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.